சளி, இருமல், காய்ச்சல் இது மட்டும் உடலுக்கு வர பிரச்சனை கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம உடலுக்கு எதிர்பாராத ஆபத்துகளும் ஏற்படுது. பாம்பு, தேள் இந்த மாதிரி கொட்டுறப்போ நமக்கு அத்தியாவசியமான முதலுதவி வேகமா பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அப்ப நமக்கு யோசிக்கிற சக்தியே இருக்காது. எதுக்குன்னா அந்த ஷாக்லயே நம்ம சுயநினைவுலயே இருக்க மாட்டோம். கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்ய தேடின மாதிரி நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற செடிய நம்ம கவனிக்காம விட்டுறோம். கிராமத்திலயோ நகரத்திலயோ ரோட்டு ஓரத்திலயோ அந்த செடி எங்கனாலும் கிடைக்குது. குறிப்பா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கூட இருக்கும், நம்ம கவனிக்காம இருப்போம். உண்மையா அந்த செடி என்னது? அந்த செடி மூலியமா நமக்கு அத்தியாவசியமான முதலுதவி கிடைக்குதா? இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம செடின்னு சொல்றோம் இல்லையா, அது வேற எதுவும் கிடையாது, அதுதான் நாயுருவி செடி. அதே மாதிரி இந்த நாயுருவிய வலி நிவாரணி அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா இந்த நாயுருவி செடியோட உபயோகங்கள் என்னங்கறத இப்ப பார்க்கலாம். கிட்னி பிரச்சனையால யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்க நாயுருவி இலைய நல்லா கொதிக்க வச்சு வெதுவெதுப்பா வந்ததுக்கு அப்புறம் குடிச்சீங்கன்னா உங்க கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் முழுவதுமா சரியாகும். அடுத்ததா மூத்திரம் ரொம்ப சாஃபியா நடக்கும். நாயுருவி இலை சார வச்சு நம்ம ஸ்கின் மேல இருக்கிற சொறி, சிரங்கு, படர்தாமரை இந்த மாதிரி ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணலாம். இந்த நாயுருவி செடியோட விதைய பால்லையும் காய்ச்சி குடிக்கலாம். இது உங்களோட வயிற்று வலிய குறைக்குது. அஜீரண சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த நாயுருவி ஒரு திவ்ய ஔஷதம். இந்த நாயுருவியோட வேற நல்லா காய வச்சு அத சாம்பலா பண்ணி கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சோம்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு எவ்வளவோ நல்லது. வெறிநாய் கடிச்சதுன்னு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நாயுருவி விதைய பவுடரா பண்ணி அத தண்ணியோட கலந்து நாய் கடிச்ச இடத்துல அப்ளை பண்ணோம்னா நாய்க்கடியால வர்ற ஹைக்ளோபோமியா மாயமா குறையுது. முதல்ல சொன்ன மாதிரி தேன், பாம்பு, ஜெர்ரி இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் ஏதாவது கடிச்சதுன்னா அப்போ இந்த நாயுருவி இலைய பேஸ்டா பண்ணி அந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப ஏற்படுற வலி, எரிச்சல் குறைஞ்சு போகுது. விஷக்கடியும் குறைய ஆரம்பிக்கும். இந்த இலையோட சாரை எடுத்து சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா முழுவதுமா மாயமாகுது. நிறைய பேர் சளி, இருமல் பிரச்சனையால கஷ்டப்படுவாங்க. இந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்கு இந்த நாயுருவி இலைய வெயில்ல காய வச்சு எடுத்துக்கோங்க. அந்த காய வச்ச இலைய எரிய வச்சு சாம்பலா பண்ணி அத தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வா அமையுது. இந்த எரிய வச்ச சாம்பல் இருக்கு இல்லையா, இதோட கொஞ்சம் விளக்கெண்ணையையும் கலந்து உங்களுக்கு சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ் இருக்கிற இடத்துல தடவுனீங்கன்னா உங்க வாழ்க்கையிலேயே அந்த பிரச்சனை திரும்ப வரவே வராது. தேனி, தேள் இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் கடிச்சதுன்னா அந்த இடத்துல இந்த நாயுருவி இலைய பேஸ்டா பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா அதனால ஏற்படுற வலி, வீக்கம் குறையுது. சொத்தைப்பல், பல்வலி பிரச்சனைக்கும் நாயுருவி இலை அற்புதமா வேலை பண்ணுது. அதிக உடல் எடை பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த நாயுருவி இலைய கஷாயமா பண்ணி குடிக்கலாம். நிறைய பேருக்கு பைல்ஸ் பிரச்சனை அதிகமா பாதிக்குது. வெளியில சொல்லவும் முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நாயுருவி இலை அற்புதமா பயன்படுது. இந்த நாயுருவி இலைய வெத்தலையோட கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பைல்ஸால ஏற்படுற வலி, வீக்கம் குறையுது. நம்ம உடல்ல ஏற்படுற தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிற சக்தியும் இந்த நாயுருவி இலைக்கு இருக்குது. இந்த இலையோட சாரை எடுத்ததுக்கு அப்புறமா நல்லெண்ணெயோட கலக்கி சமமான அளவு நல்லெண்ணெய் எடுத்து கொஞ்சமா சூடுபடுத்தணும். அந்த எண்ணெய நம்ம வயிற்றுல இருக்கிற கொழுப்பு இருக்கிற பகுதிகளில் அப்ளை பண்ணீங்கன்னா வேகமா தேவையற்ற கொழுப்புகள் கரையும். இந்த நாயுருவி இலைய பவுடரா பண்ணி வச்சுக்கணும். அதோட கொஞ்சம் கல்பு உப்ப பவுடரா பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை வச்சு நீங்க பல் துலக்குனீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற சொத்தை பல், பல்வலி முழுவதுமா குறையுது. இதனால பல் சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே உங்க பக்கத்துல கூட வராது. பல்லும் வெள்ளையா மாறும். சருமத்துக்கு மேல ஏற்படுற காயங்களை சரி பண்றதுக்கும் இந்த இலை திவ்ய ஔஷதமா வேலை பண்ணுது. நாயுருவி இலையால கிடைக்கிற எத்தனையோ பெனிஃபிட்ஸ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சாதாரண செடி அப்படின்னு நினைக்கிற இந்த செடியில அற்புதம்
ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்கிறதால உங்களாலும் சரி இந்த செடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா விட்டுறாதீங்க. உங்க தோட்டத்துல இத வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாயுருவி செடிய நம்ம வளர்த்தோம்னா நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில இருக்கிற மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்றேன். Until then, take it, bye.